வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவா அருளுரையில் நலம் பயக்கும் நவராத்திரி நாயகர் பற்றி மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். நவராத்திரியில் பராசக்தியான துர்கா பரமேஸ்வரியையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியையும் பூஜிக்கிறோம். 3 மூர்த்திகளாக சொன்னாலும் 30 முக்கோடி மூர்த்திகளாக சொன்னாலும் அத்தனையாகவும் இருப்பது ஒரே பராசக்தி தான். இந்த உண்மையைத்தான் லலிதா சகசரநாமம் பரதேவதையை வர்ணிக்கும் போது அவளே சிருஷ்டி செய்பவள், சிருஷ்டிகர்த்தி, பிரம்மரூபா, அவளே பரிபாலனம் செய்பவள், கோப்திரி, கோவிந்த ரூபிணி, அவளே சம்ஹாரம் செய்பவள், சம்ஹாரிணி, ருத்ரரூபா என்று சொல்கிறது. லலிதையாக துர்க்கையாக இருக்கிற பராசக்தி தான் மகாலட்சுமியாகவும் சரஸ்வதியாகவும் இருக்கிறது. லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக என்று வருகிறது. சரஸ்வதி அஷ்டோத்திரத்திலும் இப்படியே பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக என்று வருகிறது. படைப்பு, அழிப்பு, காப்பு எல்லாம் செய்வது ஒரே சக்திதான் என்று இந்த நாமங்கள் நமக்கு நன்றாக உணர்த்துகின்றன. ஒரே பராசக்தி தான் வெவ்வேறு வேஷங்களை போட்டுக்கொண்டு வெவ்வேறு காரியங்களை செய்கிறது. துர்க்கையாக இருக்கிற போது வீரம், சக்தி எல்லாம் தருகிறது. மகாலட்சுமியாகி சம்பத்துக்களை தருகிறது. சரஸ்வதியாகி ஞானம் தருகிறது. ஆதி பராசக்தியான துர்க்கையை பொதுவாக பார்வதியோடு ஐக்கியப்படுத்தி சொல்லலாம். அவள் ஹிமவானின் புத்திரியானதால் மலைமகள், மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றியதால் அலைமகள், சரஸ்வதி சகலகலா ஞானம் தருவதால் கலைமகள், பர்வதராஜ புத்திரியாக வந்த அம்பாளும் சீரசாகரத்திலிருந்து பிறந்த மகாலட்சுமியும் 2 மகர்ஷிகளுக்கு பெண்களாகவும் அவதரித்திருக்கிறார்கள். மகாலட்சுமியை மகளாக பெற்று சீராட்டி வளர்க்க வேண்டும் என்று பிருகு மகரிஷி தபஸ் செய்தார். அதற்கிணங்கவே லக்ஷ்மி தேவி அவருக்கு புத்திரியாக உத்பவித்தாள். பிருகுக்கு புத்திரியானதால் அவளுக்கு பார்கவி என்று பெயர் ஏற்பட்டது. பார்கவி லோக ஜனனி சீரசாகர கன்யகா என்று சமஸ்கிருத அகராதியான அமரகோசம் சொல்லும். இப்படியே காத்யாயன மகரிஷி சாக்ஷாத் பரமேஸ்வரியை பெண்ணாக அடைய வேண்டும் என்று விரும்பி தபஸ் செய்தார். அம்பிகையும் அவருக்கு மகளாக ஆவிர்பவித்தாள். காத்யாயனருக்கு பெண் என்பதாலேயே அவளுக்கு காத்யாயினி என்ற பெயர் உண்டாயிற்று. துர்க்கைக்கு உரிய காயத்ரியிலே அவளை காத்யாயினியாக தியானிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. லோக மாதாக்களாக இருக்கப்பட்ட தெய்வங்களை குழந்தையாக வர சொன்னதில் நிரம்ப விசேஷம் இருக்கிறது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்கிறோம். தெய்வமே குழந்தையாக வந்தால் ரொம்ப கொண்டாட்டமாகும். குழந்தைக்கு நம்மை போல் காமமும் குரோதமும் துக்கமும் வேரூன்றி இருப்பதில்லை. இந்த சனத்தில் ரொம்பவும் ஆசைப்பட்ட ஒரு வஸ்துவை அடுத்த சனத்தில் தூக்கி போட்டு விடப் போகிறது. கோபமும் இப்படியே சுவடு தெரியாமல் நிமிஷத்தில் மறைந்து போகிறது. அழுகையும் இவ்வாறேதான். நாம் தான் உணர்ச்சிகளை ஆழ உள்ளுக்கு வாங்கி கொண்டு மனத்தை கெடுத்து கொள்கிறோம். உணர்ச்சிகள் வேரூன்றாமல் குழந்தைகள் போல் நாமும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். இதனால்தான் உபனிஷதமும் குழந்தையாய் இரு என்கிறது. சாக்ஷாத் பராசக்தியை காத்யாயினியாகவும் மகாலட்சுமியை பார்கவியாகவும் குழந்தைகளாக்கி அந்த பாவத்திலேயே வழிபட்டால் நமக்கும் குழந்தைத்தன்மை சாக்ஷாத்கரித்துவிடும். இந்த நாளில் வாட்டர் ப்ரூஃப் என்று சொல்வது போல் நாம் காம ப்ரூஃப், சோக ப்ரூஃப் எல்லாமாக சாந்தமாக ஆவோம். குழந்தை ரூபத்தில் இருந்தாலும் ஞான பாலூட்டும் ஸ்ரீ மாதாவாக இருக்கிற தேவி நமக்கு இந்த அனுகிரகத்தை செய்வாள். குழந்தையாக வந்த காத்யாயினியை தமிழ்நாட்டு கிராம ஜனங்கள் கூட நீண்ட காலமாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்பது என் ஊகம். காத்தாயி என்று சொல்கிற கிராம தேவதை காத்யாயினிதான் என்று நினைக்கிறேன். பட்டாரிகை என்று பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர்கள் குறிப்பிடும் அம்பாளைத்தான் நம் கிராம மக்கள் பிடாரி என்று சொல்லி பூஜிக்கிறார்கள். பழைய செப்பேடுகளில் பட்டாரிகா மானியம் என்பதை பிடாரி மானியம் என்று
திரித்து குறிப்பிடுவதிலிருந்து இதை உணரலாம். இவ்வாறே கிராம ஜனங்களும் கூட சரஸ்வதியை நீண்ட காலமாக வழிபட்டு இருக்கிறார்கள். பேச்சாயி பேச்சாயி என்று சொல்கிற கிராம தேவதை பேச்சுக்கு ஆயியான வாக்தேவி சரஸ்வதியைத்தான் குறிப்பிடுகிறது. அம்பாளையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியையும் பூஜித்து எல்லா சக்தியும் சம்பத்தும் நல்ல புத்தியும் பெறுவோமாக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம். இதுபோல் மகாபெரிவா அருளறிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம்.